ஆதிரா, எப்படி இருக்க ஆதிரா? எதுக்குப்பா சுபத்ராக்கு துரோகம் பண்ண? சுபத்ரா எவ்வளவு நல்லவங்க. அவங்களுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படிப்பா தோணுச்சு? பாவம்பா சுபத்ரா. அம்மா சாகும் போது சுபத்ரான்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சுபத்ரா தான் எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நான் அவ்வளவு செஞ்சும் இப்ப வரைக்கும் என்ன அன்பாதான் பாத்துக்கிறாங்க. சுபத்ரா பண்ண தியாகத்தை பத்தி தெரியாம நீங்க 2 பேரும் கழுத்துல மாலையோட இருக்கிற போட்டோவை பார்த்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோவத்துல சுபத்ராவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். அதுக்காக நூடுல்ஸ்ல விஷம் கலந்துட்டேன். என்ன காரியம் செஞ்சிருக்க ஆதிரா? இப்ப சுபத்ரா எப்படி இருக்கா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சுபத்ரா நல்லா இருக்காங்க. நான் இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் கூட சுபத்ரா இப்பவும் உன்னை பத்தியும் என்ன பத்தியும் நப்பா யோசிக்கிறாங்க. உங்களை விடுதலை பண்றதுக்கும் என்ன பாட்டி வீட்டுல ஒன்ன சேர்க்கறதுக்கும் வெண்ணிலாவை தான் கொலை பண்ணதா சொல்லி பழைய அவங்க மேல போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயாராயிட்டாங்க. என்ன நடக்குது ஆதிரா? ஆமாப்பா, இந்த காரியத்தை தாத்தா தான் பண்ணாரு. சுபத்ராவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உங்களை விடுதலை பண்ணோன்னு தாத்தா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சுபத்ராக்கு எதிரா போய் சாட்சி சொல்ல சொன்னாங்க. நீ சொல்லிட்டியா? இல்லப்பா, சுபத்ராவோட மனச பத்தி தெரிஞ்சு அவங்க பண்ண தியாகத்தை பத்தி தெரிஞ்சு நான் எப்படிப்பா போய் சாட்சி சொல்லுவேன்? சுபத்ரா எந்த தப்பு பண்ணலன்னு கோர்ட்ல சொல்லிட்டேன்ப்பா. அப்பா இப்படி பண்ணுவார்னு என்னால நம்பவே முடியல ஆதிரா. எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக சுபத்ராவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கப்பா. அப்பா, முன்னெல்லாம் நான் மதியழகன் வெண்ணிலாவோட பிரின்சஸ்னு சொல்லி பெருமைப்பட்டுப்பேன். ஆனா இப்போ அந்த வீட்ல எல்லாரும் என்ன பேட் கேர்ள்னு சொல்றாங்க. நீங்களும் நானும் பண்ண தப்புக்கு பாட்டி எப்போ நம்மள மன்னிக்கவே மாட்டாங்கப்பா. என்னங்க யாருக்குமே பிடிக்கல. அழாத ஆதிரா, தப்பு பண்ணது நான் தான், நீ இல்லம்மா. அப்ப நான் பண்ண பாவத்துக்கு தான் இன்னை வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனா அந்த பாவத்தை போக்குறது உன் கையில தான் இருக்கு. நான் உயிரோட இருக்கும் போதே எனக்கு காரியம் பண்ண எங்க அம்மா என்னைக்கு என்ன மன்னிக்கிறாங்களோ அதுதான் நான் வாழ்ற நாள். அது வரைக்கும் நான் ஒரு நடப்போனம் தான்மா. அப்பா, ஆமாம்மா, அது உன் கையில தான் இருக்கு. நீ அந்த வீட்டுல வாழணும். எங்க அம்மா உன்னை பேத்தியா ஏத்துக்கணும். நான் திரும்பவும் எங்க அம்மா மடியில படுக்கிற நாளுக்காக ஏங்கிட்டு இருக்கம்மா. வெண்ணிலா உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டம்மா. ஆனா முடியல. இப்ப நீ அந்த வீட்டுல வாழ்றது மூலமா வெண்ணிலாவோட ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும்மா. வெண்ணிலா சுபத்ரா கிட்ட இருந்து என்ன பிரிச்சாலும் அவ ஊ மூலமா சுபத்ராவுக்கு ஒரு மகள் அனுப்பியிருக்காம்மா. இங்க பாரு ஆதிரா, நீ சுபத்ராவை நல்லா பாத்துக்கணும். சுபத்ராவுக்கு துணையா இனிமே நீ அந்த வீட்டுல தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு மோசமா உன்னை நடத்தினாலும் நீ அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.
பேத்திக்கிறேன்னு தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் இவ எப்படி நம்ம பேத்தி ஆகும்? மதியழகன், நேரமாச்சு. ஆமா, உன்னை இங்க யார் கூட்டிட்டு வந்தா? திருமாறன் தான்ப்பா. திருமாறனா? ஆமாப்பா. திருமாறனை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சார், திருமாறனை கூப்பிடுறீங்களா? பார்க்கணும். சார் வெளியே இருக்காரு, கூட்டிட்டு வர இருங்க. திருமாறன், சின்ன வயசுல நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தேன். இப்போ உன்னை போலீஸா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ நினைச்சத சாதிச்சு காமிச்சிட்ட. மரம் ஆதிரா கூட்டு குடும்பத்துல வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. நீதான் அம்மா மனசு மாறுறதுக்கு ஏதாவது செஞ்சு அவளை வீட்லயே வச்சுக்கணும். அப்படியே சுபத்ராவையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாமா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீக்கிரம் நீங்க விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்யணுமா பாக்குறேன். எல்லாரும் பழையபடி ஒன்னா சேர்ந்திருப்போம் மாமா. அப்படி ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கையில தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சாகிறதுக்குள்ள உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் ஒரு நாள் இருந்தா போதும். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க மாமா. நீங்க எந்த தப்பும் செய்யல. சீக்கிரம் விடுதலை ஆயிடுவீங்க. அதே மாதிரி பாட்டி மனசும் சீக்கிரமாவே மாறும். நம்புங்க மாமா. திருமாறன் சார், டைம் ஆயிடுச்சு சார். சாரி சார். பரவாயில்ல சார். மாமா, நாங்க கிளம்புறோம். அப்பா. அதிரா, நீ தைரியமா இருக்கணும், சரியா? போலாம் அதிரா, வா ப்ளீஸ். வரோம் மாமா. சரிப்பா. என்ன ஆச்சு? நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. மாமா இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவர் அப்படி பார்க்க கூடாதுன்னு தவிர்க்கிறதுக்காக தான் நான் வெளியவே வெயிட் பண்ணேன். சரிப்பா, போலாம். என்னோட பல வருஷ கனவு நினைவாக போகுது. சுபத்ரா இந்த வீட்டை விட்டு போக போறா. நான் என் அம்மாவுக்கு இந்த வீட்ல ஒரே மகளா வாழ போறேன். இந்த சந்தோஷமான செய்திய அப்பா வாயால கேட்கலானா இன்னும் அவரை காணமே. அப்பா தனியா வந்திருக்காரு. அப்படின்னா சுபத்ரா ஜெயிலுக்கு போயிட்டான். அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? சுபத்ரா ஜெயிலுக்கு போயிட்டாளேன்னு கவலையா இருக்கீங்களா? என்னப்பா பண்றது? யாரு தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். ஏன்பா,
சுபத்ராவுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு? எந்த ஜெயிலப்பா போட்டிருக்காங்க? அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க? சுபத்ரமாவை எதுக்கு ஜெயில போடணும்? சுபத்ரமா என்ன தப்பு பண்ணாங்க? மாமா நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? அதான் சரண்யா கேக்குறால, பதில் சொல்லுங்க. தப்பு பண்ணவங்க தான் இப்படி தலைய தொங்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கணும். அகல்யா, அம்மா, உங்க அப்பா பண்ண தப்புல கண்டிப்பா உன் பங்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தனியா பண்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. ஐயோ அம்மா, சுபத்ரா ஜெயிலுக்கு போகணும்னு நான் ஏமா நினைக்க போறேன்? அப்பா நீங்க மகா நடிகை. இந்த விஷயத்துல உன் பங்கு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது, மதியழகனுக்கு என்ன நடந்துச்சோ அதே கதிதான் உனக்கும். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த வீட்ல யார் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் தன்னோட தலையில போட்டுக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறாள்ல இந்த சுபத்ரா, அவள சொல்லணும். நீ எதுக்கு சுபத்ரா இப்படி பண்ணுன? அந்த வெண்ணிலாவாலதான் உன் வாழ்க்கை நாசமாச்சு. அப்படி இருந்தும் எதுக்கு அவளோட பொண்ணுக்காக தியாகம் பண்ணணும்னு நினைக்கிற? மதியழகனும் அவன் பொண்ணு ஒன்னா வாழணுங்கிறதுக்காக நீ ஜெயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா சுபத்ரா? அப்ப இந்த வீட்ல என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் பெத்த பிள்ளைங்களை விட இந்த வீட்ல உனக்கு தானே அதிக உரிமை கொடுத்திருக்கேன். நிச்சயமாம்மா, 18 வருஷமா எனக்கு நீங்க தான் எல்லாமாவும் இருந்திருக்கீங்க. எனக்காக நீங்க உங்க சொந்த மகனை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இந்த அனாதைக்கு நீங்க அம்மாவா இருந்திருக்கீங்க. எவ்வளவு பண்ண உங்களுக்கு, நான் எந்த நல்லதும் பண்ணலையேம்மா. ஆதிரா அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாருன்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கலாம். நான் ஒருத்தி ஜெயிலுக்கு போறதுனால இத்தனை பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த வீட்டு வாரிசு உங்க பேத்தி இங்க உங்க எல்லார் கூடயும் இருப்பா. ஏங்க கேட்டீங்களா? பாருங்க, ஒரு தடவை தலையை நிமித்தி சுபத்ராவோட முகத்தை பாருங்க. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்களா? நீங்க இவ்வளவு மோசமான மனுஷனா மாறி போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. சுபத்ரா, உன்னையும் உன் நல்ல மனசையும் பார்க்கும்போது எனக்கு உன்னை
அம்மான்னு கூப்பிடணும் போல இருக்கு. அப்பா இந்தாங்கப்பா, மோர் குடிங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கப்பா? நான் எவ்வளவு சொன்னாலும் ஆதிராவை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு உங்க அம்மா தயாரா இல்ல அகல்யா. ஹாஸ்டலுக்கு அனுப்பிய தீர்வுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. வர வர அம்மா உங்க பேச்ச மதிக்கிறதே இல்லப்பா. யாராவது எவ்வளவு ஒருத்திக்காக சொந்த பேத்திய வீட்டை விட்டு துரத்துவாங்களா? நீங்க அம்மா கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுங்கப்பா. உங்க அப்பா எதுக்கு அகல்யா? நீயே நேரடியா வந்து சொல்ல, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அம்மா, அது சொந்த அப்பா அம்மாவுக்கு நடுவுல சண்டைய மூட்டி விட்டு சந்தோஷப்படுற மக இந்த ஊர் உலகத்திலே நீ மட்டும்தான் இருப்ப. பின்ன நீங்க பண்றது மட்டும் சரியாமா? அப்பா வயசான காலத்துல இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த பேத்தி கூட இருக்கணும்னு நினைக்கிறது நியாயம் தானே? ஆதிராவோட அம்மா அப்பா பண்ண தப்புக்கு இவ என்ன செய்வா? அவ நம்ம ரத்தமா, நம்ம பொறுப்பு. பொறுப்பு நம்மளோடதுன்னு நினைச்சதுனாலதான் நம்ம செலவுலயே அவளை நல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை பத்தி யோசிக்காம அந்த புள்ள மேல இருக்கிற பரிதாபத்தினால மட்டும் செய்யறதுன்னு ஞாபகத்துல வச்சுக்க. இதுதான் முடிவு, புரிஞ்சுதா? அம்மா, அது இல்லம்மா. நிறுத்து. இதுக்கு மேல அத பத்தி பேசுன உங்க அப்பா பேசி வச்சிருக்கிற அனாதை இல்லத்துக்கு நீ போக வேண்டியிருக்கும். என்ன சாரதா, சவால் விடுறியா? சவாலுங்கிறது ஆவேசத்தினால வர்றது. யோசிச்சு எடுக்கிறதுக்கு பேரு முடிவு. நான் யார்கிட்டயும் சவால் விடல, என்னோட முடிவை சொல்றேன், அவ்வளவுதான். பேத்தி உனக்கு தேவையில்லாம இருக்கலாம் சாரதா. எனக்கு என் பேத்தி வேணும். அவ இந்த வீட்டுல இளவரசியா வாழ்வா, வாழ வைப்பேன். எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிருக்காங்க. என்கிட்ட என்னமோ உங்க அப்பா விடுதலை பண்ணத கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அங்க போனதும் ஏன் வாயாலேயே போய் சாட்சி சொல்ல வைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த வக்கீல் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினது கேட்டதும் ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கு முன்னாடி கூட அப்பா கேஸ்ல இதே மாதிரி டென்ஷன் பண்ணி ஏன் வாயாலே தப்பா சாட்சி சொல்ல வச்சு என் அப்பாவை ஜெயில போட்டாங்க. நல்ல வேலை, இந்த வாட்டி நான் சுதாரிச்சுட்டேன். சுபத்ரா மேல எந்த பழியும் விழல. தேங்க்யூ ஆதிரா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இன்னைக்கு நீ தானே அம்மாவை காப்பாத்திருக்க. இதுல நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன நடந்துச்சோ அன்னைக்கு நான் என்ன பார்த்தனோ அதுதானே நான் கோர்ட்ல சொன்னேன். ஆக்சுவலா சுபத்ரா தான் எந்த தப்பும் பண்ணலையே. ஆமா ஆதிரா, கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. தாத்தா எப்படி திடீர்னு இவ்ளோ மாறி போனாரு? சுபத்ரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எப்படி அவரு முடிவு பண்ணாரு?
அதுதான் எனக்கும் புரியாத விஷயமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் யோசிச்சோன்னா அது உன் மேல இருக்கிற அன்பால கூட இருக்கலாம். ஏன் மேலையா? புரியலையே. தன்னோட பேத்தி இனிமே தான் கூடயே இருக்கணுங்கிற சுயநலம். சுபத்ராவை கஷ்டப்படுத்தி கிடைக்கிற யாரோட அன்பும் உறவும் எனக்கு தேவையில்லை.